ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் பிரதீப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீரிஸில் வந்து கமெண்ட் ஸ்க்ரீன்ரீடர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வருஷத்தில் இன்றைக்கி பார்ட் 10 இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஏதாவது சின்டெக்ஸ் க்ரியேட் பண்ணதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதை எப்படி எக்ஸ்டென்ஷனாக க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சின்டெக்ஸை எப்படி எக்ஸ்டென்ஷனாக க்ரியேட் பண்ணுறது. நம்ம இப்போ ஒரு சின்டெக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பட் அதை வந்து எப்படி எக்ஸ்டென்ஷனாக க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று 2 நாளாக கொஞ்சம் பாஸ்ட்டை கூட்டிச்சிட்டேன். ஓகே, அது எதுவும் தப்பாக நினைச்சிக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம உள்ள வீடியோக்கு போயிடலாம். இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். கமெண்ட்ரி ஓப்பன் பண்ணியாச்சு. ஜெனரல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நேற்று நம்ம ஒரு சின்டெக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இன்றைக்கி எடுத்து எக்ஸ்டென்ஷனாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கஸ்டம் ஜெஸ்டர் செட்டிங்ஸில் டபுள் டேப் பண்ணுங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஜெனரல் செட்டிங்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் செட்டிங்ஸ், அதுக்கடுத்து ஜெனரல் செட்டிங்ஸ், அடுத்து கஸ்டம் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் டபுள் டேப் பண்ணுங்கள். இதில் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஃபங்க்ஷன் மேனேஜர், இதில் டபுள் டேப் பண்ணுங்கள். ஓகே, பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் டபுள் டேப் பண்ணுங்கள். நேற்று நம்ம இதான் க்ரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் தான் நம்ம நேற்று க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, காப்பி எடுத்ததா? ஓகே, இனி வந்து ஓகே எக்ஸிட் பண்ணுங்க. இது வேற ஒன்று. இப்போ நம்ம அதை காப்பி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதில் டபுள் டேப் பண்ணுங்க. இதில் டபுள் டேப் பண்ணுங்க. என்டர் கீவேர்ட் அப்படின்னு இருக்கா, அதுக்கு ரைட் சைடில் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த எடிட்டில் டபுள் டேப் பண்ணுங்க. இதில் டபுள் டேப் பண்ணதுமே ஒரு எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆகிறதுக்கு முன் நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் டைப் பண்ணலாம் கூடாது. ஓகேவா? அதுக்கு அடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட், அதாவது எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடிட்டில் கொடுத்தோன்னு ஒரு எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் ஃபைல், ஓப்பன் ப்ராஜெக்ட், கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றது. இந்த கிரியேட் ப்ராஜெக்டில் நம்ம டபுள் டேப் பண்ணணும். கிரியேட் ப்ராஜெக்ட் இதில் வந்துட்டு அங்கே ப்ராஜெக்டோட நேம் டைப் பண்ணணும். நான் பிளாக் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டு இப்போ வந்து அங்கே வந்து நேம் சேவ் ஆயிரும். நம்ம ஓகே கொடுத்தோம்னா என்ன செஞ்சிடும், அங்கே வந்து நேம் சேவ் ஆயிரும். ஓகேவா? டன். இப்போ நேம் சேவ் ஆயாச்சு. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணதை அந்த காப்பி வந்து இதை பேஸ்ட் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ நம்ம தொட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம அங்கே பார்த்தது மாதிரி இங்கே இருக்கா? ஓகே, சேவ் கொடுத்துங்க. ஓகே, இப்போ சேவ் கொடுத்ததா? இப்போ மேட்டர் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து மை ஃபைல்ஸ் இருந்தால் மை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் மேனேஜர் இருந்தால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் இருந்தால் ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் இருக்கு, நான் ஓப்பன் பண்ணுறேன்.
ஓகே ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்க. இதில் வந்துட்டு மெயின் ஸ்டோரேஜில் வந்துட்டு ஓகே மெயின் ஸ்டோரேஜில் வந்துட்டு இந்த சைனீஸ் லெட்டர் எனக்கும் தமிழில் தெரியனால சீன குறியீடு அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து அப்படின்னா சைனீஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதில் வந்து டபுள் டேப் பண்ணிட்டு plugins அப்படின்றதுல டபுள் டேப் பண்ணுங்க. பிளாக் அப்படின்னு வந்துருக்கு, நம்ம அந்த கிரியேட் பண்ணதுங்க வந்துருக்கு பாருங்க பிளாக் அப்படின்னு. இதில் டபுள் டேப் பண்ணி லாக் பண்ணுங்க. இப்போ அதில் ரிநேமில் கொடுங்க. ரிநேமில் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பிளாக்னு டைப் பண்ணிங்களா, அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். சாரி ஓகே பிளாக் டைப் பண்ணிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு டாட் போடுங்க. டாட் போட்டுட்டு .ppk அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், டைப் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பிளாக்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டாட் போட்டுட்டு ஒரு ppk அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ரெடி. ஓகேவா, ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே வந்துடுங்க ஃபைல் மேனேஜர் விட்டு. ஓகே ஃபைல் மேனேஜர் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை உங்கள் ப்ரோக்ராம் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் செட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதே எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணது இங்கே இருக்கும் பாருங்கள். இது ஒன்று பிளாக் ppk இருக்குதா. இதை வந்து நீங்கள் வந்து நீங்களே வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட சர்வரில் கூட நீங்கள் அனுப்பி எல்லாரும் டவுன்லோட் பண்ண மாதிரி வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் delete இருக்குது, ஆட்டோ ஷார்ட்கட், ரீநேம், எடிட், ஷேர். சென்டுன்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்லேயோ பிளைன்லேயோ சென்ட் பண்ணுறது. இந்த ஷேர்ன்றதில் கொடுங்க. ஷேர்ன்றதில் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்துட்டு ஒரு எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா 4 ஸ்பேஸ் விடணும். 4 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பிளாக் இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு பிளாக் கான்டாக்ட் வாட்ஸ்அப், ஏன்னா 50 வேர்டுக்கு மேலே டைப் பண்ணக்கூடாது. அதனால் 50 வேர்டுக்குள்ளே பிளாக் கான்டாக்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பை அப்படி ஒரு பை அதை போட்டுட்டு நீங்கள் ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே இதில் இங்கே வந்து அது இங்கே டவுன்லோட் அடிஷ்னல் ரிசோர்ஸில் வந்து இங்கே ஷேர் ஆயிரும். ஓகேவா, இவ்வளோ தான் மேட்ரு. நான் ஏற்கனவே இதை ஷேர் பண்ணிட்டேன், அதனால் இப்போ வேணாம். ஓகே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது எப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம இது இப்போ நான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம் வாங்க. எஃப்எம் வாட்ஸ்அப் வந்தாச்சு. இப்போ வீகாஸ்ட் நேம் இருக்கு, இதில் வந்துட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷனை போடுவோம். நான் உங்களுக்கு முன்னாடி போட்டு காட்டுறேன். எக்ஸ்டென்ஷன் இருக்கா, பிளாக் ppkன்றதுல டபுள் டேப் பண்ணுறேன். அதுவே பிளாக் ஆகும் பாருங்க. ஓகே மேட்ரு முடிஞ்சு. இப்படி தான் பிளாக் ஆயிடுச்சு. ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. எதுக்கு அப்படி எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நேற்று வந்து சின்டாக்ஸ் கிரியேட் பண்ணுறது பற்றி பார்த்தோம். உங்களுக்கு சின்டாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இது என்னது
உங்களுக்கு சிண்டெக்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ண தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சிண்டெக்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ண தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ண தெரியலனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் எக்ஸ்டென்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி வந்து இன்றைக்கி பார்த்து பார்த்தல. இன்னும் 2 செட்டிங்ஸ் நமக்கு பாக்கியில் இருக்குது. அதையும் முடிச்சிட்டோன்னா நமக்கு செட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறது அது அந்த மாதிரிப்பட்டது நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஓகேவா, டன். நம்ம பார்த்து பார்த்துல எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறது பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத இன்னொரு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து உங்கள் ஜென்ரல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கஸ்டம் ஜெஸ்டர் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அந்த மோர் செட்டிங்ஸில் மோர் ஆப்ஷன் ஒரு பட்டன் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபங்க்ஷன் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க சிண்டெக்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த சிண்டெக்ஸ் வேணுமோ அதில் டபுள் டேப் பண்ணிட்டு உள்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடிட் பாக்ஸில் அந்த சர்வீஸ் கிளிக் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த சிண்டெக்ஸ் வைக்கிறீங்களா, அதை நீங்கள் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு திரும்ப அதை எக்ஸிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ப்ரோக்ராம் செட்டிங்ஸில் வந்துட்டு திரும்ப இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு 8வது ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ளே போய்ட்டு உள்ளே பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்டர் கீவேர்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எடிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷனில் கொடுத்துட்டு ஒரு எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எதுவுமே டைப் பண்ணக்கூடாது. டைப் பண்ணாமல் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நேம் டைப் பண்ணணும். உங்களுக்கு இது இப்போ டிலீட்னா டிலீட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அங்கே இன்னொரு எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் இப்போ இங்கே காப்பி பண்ணதை அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. சர்வீஸ் கிளிக் அப்படின்றத பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு உங்கள் ஃபைல் மேனேஜரையோ மை ஃபைல்ஸ் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அந்த சயின்ஸ் ஃபில்டர் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளகின்ஸ் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க சிண்டெக்ஸ் அப்படியே இருக்கும். அந்த சிண்டெக்ஸை நீங்கள் என்ன பண்ணால் அதில் டபுள் டேப் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ரிநேம் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து இப்போ டிலீட்னா டிலீட் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு .ppk அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேவா, டிலீட்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன செய்யணும், .ppன்னு கண்டிப்பாக டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு ஒரு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபுல் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அதை நீங்கள் எப்படி சர்வரில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எப்படின்னா திரும்ப இங்கே வந்து எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு இப்போ அந்த .ppk அப்படின்னு ஒரு நீங்கள் க்ரியேட் பண்ணி இப்போ இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த delete.ppkன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை நீங்கள் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஷேர் என்ற ஆப்ஷன் தட்டுங்க. சென்ட் என்ற ஆப்ஷன் தட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் பிள்ளைங்கிராம் அதெல்லாம் காட்டும். அங்கே அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. ஷேர் என்ற ஆப்ஷனில் நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எடிட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 4 ஸ்பேஸ் பண்ணணும். 50 கேரக்டருக்குள்ள தான் டைப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லிட்டு 4 ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ delete மெசேஜ் ஃபார் வாட்ஸ்அப் அண்ட் delete மெசேஜ் வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு பை போட்டிங்க அப்படின்னா உங்கள் நேம், அதாவது நீங்கள் அங்கே என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அது நேமோட உங்களுக்கு நீங்கள் போட்டதாட்டு அங்கே அந்த சர்வரில் அப்லோட் ஆகிரும். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரொசீஜர். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.